ஐபிஎல் 2025க்கான புது ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ என்னென்ன ரூல் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்துட்டு ஐபிஎல்லோட கேப்டன்ஸ் மீட் வந்து நடந்தது. ஸோ பிசிசிஐ மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கேப்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் தான் இந்த ரூல் எல்லாமே வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல் நம்பர் 1, சலைவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவுலர்ஸ் வந்து பால் மேலே சலைவா யூஸ் பண்ணிக்கலாம். கோவிட்க்கு அப்புறம் ஐபிஎல் 2024 வரலும் பால் மேலே சலைவாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ரூல் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பவுலர்ஸ் வந்து பால் மேலே சலைவாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரூல் நம்பர் 2, 11th ஓவர்ல இருந்து பவுலிங் டீம் வந்துட்டு நியூ பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்னிங்ஸ்ல மொத்தம் 2 பால் வந்து ஒரு டீமுக்கு அலவுடு. ஸோ டியூ ஃபேக்டர் காரணமா இந்த ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரூல் நம்பர் 3, இனிமேல் ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக கேப்டன் வந்து பேன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு புது ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஸ்டேப்ல இருந்து ஒரு பாயிண்ட் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டீம் ஸ்லோவா ஓவர் போட்டாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட் ஸ்டேப்ல ஒரு பாயிண்ட் ரிடியூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. இதே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.